கல்யாணம் லேட்டாகுது. கேள்வி தாமத திருமண கிரகநிலை. எங்கள் கல்யாணம் காலதாமதமாகுது அப்படின்னாலே 7ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. எத்தனையோ வீடியோக்குள்ளே சொல்லிட்டேன். இப்போலாம் பழைய மாதிரி வீடியோ லென்த்தாக போடுறதுக்கு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? திருமணம் லேட்டாகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரு, சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, இந்த 2 கேள்வி தான். அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 7ஆம் வீட்டு அதிபதி எனக்கு நல்லா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, ஆனாலும் காலதாமதமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்தபடியாக நடக்கிற தசாபுத்தி கோச்சாரம். இந்த நாளையும் பாருங்கள், இந்த நாளில் தான் பலன்களே இருக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12ஆம் வீட்டில் இருந்தாலும் குத்தம் தான். 6, 8, 12ஆம் அதிபதியோட 7ஆம் வீட்டு அதிபதி கூடி இருந்தாலும் காலதாமதமான திருமணம் தான். சுக்கிரனை சனி செவ்வாய் பார்த்தாலும் காலதாமதமான திருமணம் தான். இத்தனைக்கும் அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய திசை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது போக வேறு ஏதாவது அமைப்புகள் நீங்கள் உங்களுக்கு தெரியணும்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் வேணால் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் கரெக்டாக இருக்கும். ஆண்களுக்கு 3ஆம் வீட்டில் பாவக்கிரகம் இருந்து, அந்த 3ஆம் வீட்டில் இருந்து ஒரு பாவக்கிரகம் இருந்து அந்த பாவக்கிரகத்தினுடைய திசையோ அல்லது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னா, அப்படி இருந்தாலும் ஆண்களுக்கு 3ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3ஆம் வீட்டில் போய் இப்போ 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகளில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய திசையிலும் சரி, அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி, திருமணம் லேட்டாகும். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு 4ஆம் வீடு எடுத்துக்கலாம். ஆண்களுக்கு 3, 7, 11 ஜாயிண்ட் பண்ணி பார்க்கலாம். பெண்களுக்கு 4, 8, 12 ஜாயிண்ட் பண்ணி பார்த்தாலும் பலன் துல்லியமாக வரும். இதை ஜாயின் பண்ணி பார்க்கும்பொழுது நான் இப்போ சொன்ன மாதிரி 7ஆம் வீட்டையும் நீங்கள் எப்போவுமே சப்ஜூடாக வச்சு தான் பார்க்கணும். ஒரு பலனை கணிக்கும்போது அதுக்குண்டான பாவ பலன்களையும் காரக கிரகத்தையும் பார்த்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பலன்களையும் பார்க்குறது தான் ஒரு சாலச்சிறந்த ஒரு கணிப்பு. அப்படி கணிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் கணிச்சிடலாம். பலன் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் 7ஆம் வீட்டில் இருக்கிறதும் குத்தம்தான். 7ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12ஆம் வீட்டில் போய் இருக்கிறதும் குத்தம்தான். 7ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகளோட கூடி இருக்கிறதும் குத்தம்தான். இதெல்லாம் என்ன குத்தம்? கல்யாணமே முடியாமல் போகும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கல்யாணமே முடியாத நிலை அது வேறு டாபிக். அப்படிலாம் என்கிட்ட ஒரு சில ஜாதகங்கள்லாம் வந்திருக்குது. என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு, என்கிட்ட பலன் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பலன் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது. சரிங்களா? அதனால் ஜாதகத்தில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. இதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு இந்த விதி தான் ரத்தின சுருக்கமாக, அவ்வளோதான். அது இப்படி இது இப்படி என்னுடைய முந்தின வீடியோக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அறுக்கிற மாதிரி தான் இருக்கும். நானே ஓப்பனாக சொல்லிடுறேன். அது ஆரம்ப நிலை. போக 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இதான் விஷயம், இதுக்கு தான் வந்திருக்கீங்க, ஜாதகத்தில் இதான் நேரம், இப்படி தான் இருக்குது, அவ்வளோதான். துல்லியமாக பலனக்கூடிய பக்கத்துக்கு நீங்களே வந்துடுவீங்க. அதுக்காண்டி தான் அடிப்படை விதிகள்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுத்துட்டு இப்போ ரத்தன சுருக்கமாகவே வீடியோக்களாக போட்டுட்ருக்கேன். சரிங்களா? அதனால் திருமணம் தாமதமாகுது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் முதல்ல கோச்சார நிலை என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், கோச்சார நிலையை முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். கோச்சாரம், தசாபுத்தி, அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தில் உள்ள, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள மொத்த 12 பாவ பலன்கள் எப்படி, அதில் திருமண அமைப்பு எப்படி, திருமண அமைப்புக்கு 7ஆம் பாவம், வீட்டுக்கு 4ஆம் பாவம், புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் பாவம், இதெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு மனிதருக்கு புத்திரஸ்தானமும் 7ஆம் பாவம் நல்லா இருந்தாலே திருமணம், குழந்தை வைக்கிறதுலாம் கொஞ்சம் சீக்கிரம் கிடச்சிடும். சரிங்களா? அதனால் எப்படி நம்ம சுற்றி எப்படி பார்த்தாலும் சரி 12 ராசி, 9 கிரகம், 27 நட்சத்திரம் தான். இதில் இங்கே போட்டுக்கிட்டு என்னத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ணி என்ன இது பண்ண போகிறீங்க? ஒரு சிந்தனையும் மனதையும் ஒரு நிலையாக வச்சு படிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷமே அதிகம்தான். சரிங்களா? அந்த ஒரு நாலேஜ் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக ஜாதகத்தை கணிச்சிட முடியும். அதனால் திருமணம் தாமதமாகுது. எல்லா கிளைண்ட்டும் இதே கேள்வி தான், திருமணம் தாமதமாகுது. அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 7ஆம் வீட்டு அதிபதி ஒருத்தர் இருக்கப்பட்டு தான் 7ஆம் வீட்டு அதிபதி சார் எனக்கு 11ஆம் வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் சொல்கிறாரு, எனக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 11 தான் இருக்கார், எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் முடியல அப்படின்னு கேட்குறாரு.
7ஆம் வீட்டு அதிபதி 11 இருக்கிறாரா, இங்கே கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு வாங்கி பார்க்க போனால் அங்கே பார்த்தா தெரியுது 7ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் அவர் சொன்னது போல் இருக்கிறாரு. என்ன லக்கணம்? தனுசு லக்கணம். ஆமாம், தனுசு லக்கணம் நினைக்கேன். ஏன் இருக்குது? தனுசு லக்கணம் 11ஆம் வீடான சுக்கிரனுடைய வீட்டில் துலாம் ராசியில் புதன் நட்பு வலுவோடு தான் இருந்தார். ஆனால் அங்கே 7ஆம் வீட்டு அதிபதி அந்த புதனோட சூரியனோட கூடியிருந்தார். அங்கே தான் சூரியன் இருந்தார். ஜாதகர் ஐப்பசி மாதம் பிறந்தவர். சூரியன் அங்கே என்ன நிலையில் இருக்கிறாரு? துலாம் ராசிக்கு சூரியன் வந்து நீசம் பெற்ற கிரகத்தோடு போய் புதன் கூடியிருக்கிறது, அது ஒரு குற்றம் தானே. அவ்வளோதான். அதாவது இந்த விதி நீங்கள் சொல்லலையா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து அடிப்படை விதிகள் ஃபுல்லாமே நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். கிரகங்கள் நீசம் பெற்றால் குத்தம். எந்த ஒரு கிரகமும் நீசம் பெறாமல் இருக்கிறதும் ஒரு சாதகமாக இருந்தால், நீசம் பெற்று இருக்கிறது என்ன குற்றம் செய்யும் பார்த்தீங்க அப்படின்னா, நீச்சம் அப்படிங்கிறது வந்து அந்த நீசம் பெற்று இருக்கக்கூடிய இடம் பாதிக்கப்படும். அந்த இடம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த நீச கிரகம் பார்க்கும் பார்த்தீங்களா, நீச்ச பார்வை ஒரு இடத்துல எப்படி விழும், அந்த இடமும் அந்த வீடும் பாதிப்படையும். அந்த நீச கிரகத்தினுடைய பார்வையை பெறக்கூடிய அந்த கிரகமும் கொஞ்சம் பலவீனமாகும். இதெல்லாமே வந்து தடை தாமதம் இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் கிரக யுத்தம். ராகு கேதுவோடு கிரகங்களை சேர்ந்த நிலை. இப்போ உதாரணத்துக்கு 11ஆம் வீட்டில் போய் புதன் இருக்கிறாரு, எனக்கு எந்த பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருக்கலாம் ஒரு சிலர். ஆனால் அங்கே ராகு கேதுவை கூடியிருக்கிறாரு, அதுவும் ஒரு குத்தம் தான். அதாவது கிரகண தோஷம் அதுக்கு பேர். அதை நாகதோஷம்னு கூட சொல்லுவாங்க. அதனால் 6, 8, 12 குத்தம் தான். 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகளோடு சேர்றதும் குத்தம் தான். இன்னொரு விதி என்ன? நீசம் பெற்ற கிரகத்தை கூடுதலும் குத்தம் தான். இன்னும் சொல்லப்போனால் பகை பெற்ற கிரகத்தை கூடுதல் கூட ஒரு வகையில் குறைதான். ஆனால் என்ன, இந்த நீசம் பெற்ற கிரகத்தை கூடுதலுக்கும் பகை பெற்ற கிரகத்தை கூடுதலுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அவங்களுக்கு ஒரு 27, 33, 35 முடியுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 31, 30 முடியும். ஒரு 2 வருஷம் முன்ன பின்ன இவ்வளோ டிஃப்ரென்ஸாக வரும். அவ்வளோதான், ஏற்றத்தாழ்வுகள் தான். அதனால் கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இதனைக்கு மேலே 1, 5, 9 அப்படிங்கிறது வந்து அகம் சார்ந்த பாவங்கள். ஒரு மனிதனுக்கு வந்து 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகளும் அந்த இடங்களும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மிக குறுகிய வயதிலேயே சரியான பருவத்தில் எல்லாமே காலாகாலத்தில் சீக்கிரமாக கிடச்சிடும். அவ்வளோதானுங்க விஷயம், சரிங்களா? ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறார் அப்படின்னா கோச்சாரத்தை பார்த்துக்கோங்க. கோச்சாரத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய திசையை பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்போ நடக்கக்கூடிய திசைக்கும் உங்களுடைய ஜாதக ரிலேட்டடாக 7ஆம் வீட்டு அதிபதியும் கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு கோச்சாரத்தையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு கூட ஒரு ஜாதகம் அடுத்த வீடியோவில் வேணால் போடுறேன், சரிங்களா? ஒரு ஒரு லக்கணம், என்ன லக்கணம்? ஆமாம், 7ஆம் வீட்டு அதிபதி மேக்ஸிமம் கெட்டு போகாத ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கு நான் சொன்னால் தான் அது புரியும். அது ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகத்தை போட்டால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். 7ஆம் வீட்டு அதிபதி கெட்டு போகல, சுக்கிரனும் கெடவில்லை, ஆனால் அந்த ஜாதகம் ஏன் திருமணம் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விளக்கணும்ல, சரிங்களா? அப்படி ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா இருக்குது. அதுக்கும் ஒரு சில ஜாதகங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிற தசை அதையும் உங்களுக்கு காட்டுதேன். இந்த மாதிரி ஒரு சில ஜாதகங்களும் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்ல. அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றிங்க.